இந்த இடத்த பார்த்தாலே வியாதி குணமாயிடும் போல இருக்கு. இப்ப ரெகுலரா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு? இப்போ வீட்டை பூட்டினேன்னு வச்சுங்க டாக்டர். அந்த பூட்டை 4-5 தடவை இழுத்து இழுத்து தொங்காத குறைய செக் பண்ணுவேன் டாக்டர். வண்டியை சைட் லாக் பண்ணாலும் அப்படிதான் டாக்டர். சில சமயத்துல அடுத்தவங்க வண்டியை கூட ஆட்டி பார்க்கணும் போல தோணுது. உங்களுக்கு ஓசிடி இருக்கு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு எதையாவது செய்யணும்னு நினைச்சா அதை செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா மனசு அடங்காது, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமா டாக்டர், எனக்கும் அப்படித்தான். அப்படி கண்ட்ரோல் பண்ணா கை காலெல்லாம் நடுங்குது. அதனால தான் நான் என்ன மாதிரியே ஓசிடி இருக்கிற மருமகளா பிடிச்சிட்டேன். ஒரு நாள் என் பையனோட முதலாளி சொட்டத்தலைய விக்கு வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தான். சொட்டையான்னு கூப்பிடணும்னு மருமகளுக்கும் விக்க கட்டணும்னு எனக்கும் ஓசிடி வந்துருச்சு. போயிட்டு வரேன் சொட்டையா. You are dismissed. என்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஆச்சுன்னு என் பையனை வீட்டை விட்டு துரத்திட்டான். அட பாவமே, இனிமே எங்க தங்க போறீங்க? நான் என் ஃப்ரெண்டு இன்பா வீட்டில் தான் தங்கியிருக்கேன் டாக்டர். நீ சொல்றத கேட்டா அந்த ஓசிடிங்கிறது பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற உன் மருமக கூட நீ இல்லாம எங்களோட நீ இருக்கிறதா நல்லது. நல்ல வேளை, எனக்கு ஓசிடி வியாதி இருக்குன்னு தெரிஞ்சா இவளுக்கு தங்க விட மாட்டாளுங்க. என்ன ஓசிடியோ, நடு மண்டையில உலக்கி எடுத்து நச்சுன்னு ஒரு போர்டு போட்டா சரியா போயிடும். சும்மா இரு. இது ஏதோ மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா. ஏதாவது ஒன்று மனசில் நினைச்சிட்டா பிடிவாதமா அது செஞ்சே ஆகணும்னு தோணுமா? உனக்கு கூட சைனா மேல அப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்ச லவ் தானே இருக்கு. ஆமா இன்பா. மேடம், மேடம், என்ன கரும பிடிச்ச ஓசிடி வியாதி இது? இப்படி போயிட்டு போயிட்டு வரீங்களே மேடம். காலையில டேப்லெட் போட மறந்துட்டேம்மா. ஓசிடி உச்சத்துல இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா அதை பண்ணியே தீரணும். ஆமா, அதை பார்த்துட்டு போ. குட் மார்னிங் மேடம். என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். அந்த ஆளு குளிச்சிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த பொம்பளைக்கு எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக்கு? மேடம் வேண்டாம் மேடம், அவங்க இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. வேண்டாம் மேடம், முடியல. ஏய், உனக்கு எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக்? எதுக்கு லிப்ஸ்டிக்? எதுக்கு லிப்ஸ்டிக்? ஏன் வாயில கை வைக்கறியா? எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அதுக்கு பேரு ஓசிடி. கேள்விப்பட்டு ஏன் பியூட்டியை ஸ்பாயில் பண்றியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த பக்கம் ஓடாதடி, அந்த ஆள் தந்து போட்டு குளிச்சிட்டு இருக்கான். சாரி சார். சாரி சார். சாரி சார். ஐயோ, இவளுக்கு ஓசிடின்னு ஒரு வியாதி இருக்குமா? இவளுக்கா? இத நான் நம்பணுமா? ஐயோ, எனக்கு சத்தியமா ஓசிடின்னு ஒரு வியாதி இருக்கு. உனக்கும் இந்த ஆளுக்கும் சீடியா இருக்கா? சீடினா அந்த சீடி கிடையாது, ஓசிடிங்கிறது ஒரு வியாதியோட பேரு. ஓசிடி ஒரு தடவை தெரியாம பாத்ரூம் கதவை திறந்தா சரி, அது என்ன 3 தடவை திறந்து பாக்குற? அத்தனை தடவை பாக்குற அளவுக்கு இந்த ஆளு நான் அவ்வளவு அழகா? யாருமே உனக்கு தெரியாதுடி, இவளுக்கு உலகத்துக்கு தெரியும்டி. அப்ப இவகிட்டே ஜொல்லி விட்டு இருக்கடா. சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டே கேவலமா பேசுறாங்க. நீங்க பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. சாரி சார். எல்லாரும் பார்த்துட்டாங்களோ? போதும்மா போதும். எந்த கன்றாவிய வாழ்க்கையில திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த கன்றாவிய நீ திரும்ப காட்டிட்ட. நான் ஒன்னும் பார்க்கல சார். இந்த கருமத்தை நீயே பாரு. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ்மா, நல்ல முடிவு எடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நம்பிட்டாங்க பாத்தீங்களா? சிரிப்பு வேறையா? மூடி வச்சிருந்த அழகு அவுத்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டியே. ஆமா, இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த? திருட்டு விசிடி தேவாப்பாய வந்து மாமூல் கொடுத்துட்டு போனா சார். இதை வச்சுக்கவே உடம்பெல்லாம் கூசுது. நீங்களே வச்சு. ஹலோ, எங்கடி இருக்கா? நான் சென்னைக்கே வந்துட்டேன். இப்ப சொல்லிட்டல்ல, சென்னைக்கு வந்தே உன்னை பிடிக்கிறேன், உன் காதல பிரிக்கிறேன். என்ன முடிஞ்சா பிரிச்சு பாரு. என்ன பாக்குற? வா ஓடி போலாம். அவன் மட்டும் போல, கூடவே என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் சேர்ந்து போயிருச்சு. உங்க பொண்ணு போகும்போது உங்க அன்றாயம் எடுத்து போயிட்டாங்க. எல்லாம் உன்னால தாண்டி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாயை மூடுங்க. ஏன் இப்படி அபாண்டமா பழி போறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன்.
சம்மந்த வீட்டுல சமையல்காரனா இருந்திருக்கலாம். அப்ப எங்க அப்பா தான் தடுத்து ஒரு தத்துவம் சொல்லி என் மனச மாத்தி உங்களை கட்டி வச்சாரு. என்ன தத்துவம் சொன்னா? மனசுங்கிறது ஒரு சமுத்திரம் போல, அதுல ஒருத்தர் மட்டுமா நினைப்பேன், 1000 பேரை நினைக்கலாண்டி பைத்தியக்காரின்னு சொன்னாரு. அப்போ மனசு ஷோ, நான் நினைச்சேனா இவனை நினைக்கலாம், அவனை நினைச்சுக்கலாம், பக்கத்து ஒரு பெருமாளை நினைச்சுக்கலாம், வடக்குப்பட்டி ராமசாமி நினைச்சுக்கலாம், ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைச்சிருக்கலாம். நீங்க தாலி கட்ட ஒரே பாவத்துக்காக கன்றாவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தர்ம பத்தினிய பார்த்து. நீ தர்ம பத்தி நான் ஒத்துக்கிறேன்டே, ஆனா தர்மத்தை மீறி பொண்ணை கோட்டை விட்டிய. பொண்ணோட போனை அடிக்கடி நோண்டி இருந்தீங்கன்னா அவ காதல அடியோட கட் பண்ணிருக்கலாம். அம்மா பொண்ணு தலையில பேன் பார்க்கலாங்க, ஆனா அவளோட போனை பார்க்க கூடாதுங்க. என்ன கருமம் பிடிச்ச தத்துவம் இது? அவங்க கல்யாணம் நடக்காதுடி. ஐயோ, அவங்க கல்யாணம் படிக்கிறதுக்கு போலங்க, பின்ன லிவன்ட்டுக்கு எதிரா. அப்படின்னா சேர்ந்து வாழ முடியுமான்னு ரிகர்சல் பார்க்க போயிருக்காங்க. சேம் சேம் பப்பி சேம். மானம் பம்பர பேர்ல இப்படி ஒரு மானம் கிட்ட போடப்பா. ஐயா வெறும்பாண்டின்னு ஒரு ரவுடி இருக்கான், அவனுக்கு போன் போட்டா உங்க பொண்ணை தூக்கிட்டு வர போறான். உடனே அவனுக்கு போன போடுறேன். ஐயா பேசாம அந்த பையன் மேல பொய் கேஸ போட்டு உள்ளதா இல்லையாங்கய்யா. என்னன்னு? அது உங்க பொண்ணை புதர்ல வச்சு கெடுத்துட்டா, அம்மாவை பம்பு செட்ல வச்சு கெடுத்துட்டா, அப்படியே வெறி முடிச்சு உங்களையும். நிறுத்துறா, இதெல்லாம் ஆசையா? நம்ம பொண்ணு காலையில 5 மணிக்கு ஓடி போயிருக்கா. கோலம் போட்டவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் கோலம் போட்டாங்க? ஊரே கோலம் போட்டுச்சான். அடி பாவி, அப்ப ஊருக்கே தெரிஞ்சு நாரிச்சுன்னு சொல்லு. ஐயா வெறும்பாண்டி வரா, அம்மா உள்ள போ சொல்லுங்க ஐயா. ஏன்டா ஐயா வெறும்பாண்டினா எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம பிறந்த மேனியா வருவான் ஐயா. அம்மா உள்ள போ சொல்லுங்க ஐயா. ஐயா வெறும்பாண்டி வரான். ஹலோ. ஐயோ பாத்துறா, நான் என்ன பார்த்து திருவேன். சொன்னா கேளு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப தேவையா? பார்க்க முயற்சி பண்ணாத, சொன்னா இவன் பெரிய கவலைப்படாதீங்க முதலாளி, ஓடி போன உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சு தரேன். வெற்றி வெற்றி ஐயா, நம்ம சின்னமா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு. வெறும்பாண்டி பையனோட வீட்டுக்கு போயிருக்காயா. இவன் கோலத்தை பார்த்து அவங்க எல்லாம் அலறி அடிச்சு பையன் சென்னையில இருக்க அட்ரஸ் கொடுத்துட்டாங்கய்யா. கொடுக்காம இருப்பாங்களா? அவன் அப்படி போய் நின்னோட சும்மா அலறிக்கிட்டு சொல்லிருப்பாங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. என்ன தப்பு? அந்த அட்ரஸ் சொல்றதுக்காக இங்க வீட்டுக்கு வந்தான். அப்ப நீங்க இல்லாதனால அம்மா கிட்ட போய் இப்படித்தாங்க அம்மாவும் அதிர்ச்சியாகி ஓடினாங்க. ஆனா அவன் விடலையே, அவன் துரத்த அம்மா ஓட, அம்மா தடுக்கி கட்டில விழ, இவன் காலில் விழுந்து 1 மணி நேரம் கதற கதற அட்ரஸ் சொல்லிட்டாயா. 1 மணி நேரம் வெறும்பாண்டி அம்மா கூட இருந்தாளா? டேய், இப்ப அம்மாங்கடா. அம்மா போராடி டயர்டா தேவி. அப்படி கிவர் எவ்வளவு பேப்பர் பார்த்திருக்கேன், பார்த்ததே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வெறும்பாண்டி ஒரு குழந்தம்மா. பாரு, அவன் நமக்கு நல்லது தானே பண்ண வந்தான், கெட்டது எதுவும் பண்ண இல்லையே. நீ இப்படி இருந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லு சொல்லுமா. வேணாம் வேணாம் வேணாமா? ஐயோ, அவன் என்ன கொடுத்தா வேணாங்கிற? அட்ரஸ் தானே கொடுத்தான். ஆமா, அவன் அட்ரஸ் தான் கொடுத்தான். அப்பா சொல்லு சொல்லு, என்ன அட்ரஸ் சொன்னா சொல்லு. மேல 18, கீழே 28. வெறும்பாட்டிக்கு நம்ம என்ன பனியன் சட்டி எடுக்க போறோம், அதுக்குள்ள அளவெல்லாம் சொல்ற. அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் தாங்க, வலசர வாக்குறோம், வெங்கடேஸ்வர நகர், மேல 18, கீழே 28. இது போதும், அவன் இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கிளம்புங்க. அவளை விட மாட்டேன். அஜய், எங்க அப்பா வந்துட்டாரு. மாமனார் வந்துட்டாரா? மாமியார் வரல? அவளை எதுக்கு நான் கேக்குறேன்? டேய், என்கிட்ட இருந்து தப்ப முடியாது, மரியாதையா கதவை தோற. ஐயோ அப்பா, 10 நாள் கழிச்சு எனக்கு இவனை பிடிக்கலன்னா நானே இவனை கலட்டி விட்டுட்டு வந்துருவேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? ஐயா பொண்ணு தெளிவா இருக்காங்க, வாங்க கிளம்பலாம். அப்பா, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்படி கட்டா தாலியோட தூக்குவாண்டி. அப்பா, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? நடந்தது எனக்கு முக்கியம் இல்லடி, எனக்கு தாலி தான் முக்கியம். மானப்பன் குடும்ப கௌரவமே தாலியில தாண்டி இருக்கு. மரியாதையா பண்ணி வெளியில வரல, நான் உள்ள பூந்து உங்க 2 பேரையும் தூக்கி அவனுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணுவேன். நம்ம ஏரியால வந்து காட்டு கத்து எதிர்க்கலன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு, நம்ம போய் என்னன்னு கேட்கலாம். வெளியில ஏதோ தகராறு நடக்குது, வா என்னன்னு என்ன கத்துனாலும் நாங்க வெளியில வர மாட்டோம். ஏன் இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க?
என் பொண்ணை திட்டுவேன், இழுத்து போட்டு சுடுவேன். அது கேட்க நீங்க யாரு? இப்படி 4 பேர் குடுத்தற நடத்துற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது 4 பேர் குடுத்தற நடத்துறாங்களா? அப்ப இன்னும் 2 பேர் யாரு? 4 பேருன்னு என்ன சொல்றாங்க? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. அவங்கள காதல் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்க வேடிக்கை பாக்குறது? என் அப்பா பாரு கதவை தாப்பா போட்டு உள்ளே இருக்காங்க. எதுவுமே நான் இன்னும் பார்க்கல. அப்போ உங்க காலநிலை யாரு வேணா கள்ளக்காதல் பண்ணலாம், அத பார்க்கலன்னு எக்க வேற. ஐயோ அது கள்ளக்காதல் இல்லங்க, அது லிவிங் டுகெதர். இங்கிலீஷ்ல அது லிவிங் டுகெதர், தமிழ்ல அது கள்ளக்காதல். அது எனக்கு தெரியும். அவங்கள நம்ப மாட்டேன். ஐயோ ஏன் இப்படி நடு ரோட்ல உங்க பொண்ணு மானத்தை வாங்குறீங்க? கூட பிறந்த அண்ணனா நினைச்சு சொல்றேன். உள்ள வாங்க பேசுங்க. ஆமாண்ணே உள்ள வாங்க. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணே. வாங்க. ஐயா 3 தங்கச்சிங்க உள்ள கூப்பிடுறாங்க, பேசிட்டு வாங்க. டேய், அவங்க வாசமா உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கு என்ன கண்ணடிக்கிற? வாங்கண்ணா வாங்க. உள்ள வாங்கண்ணா. போங்க. உங்க அப்பா அந்த பாட்டிங்க வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம கிட்ட மாட்டி இருந்தா கூட அவரு தப்பிச்சிருப்பாரு. அந்த பாட்டிங்க கிட்ட மாட்டினார்ல, அவரு சட்னி தான். ஏன் இப்படி உருமுறீங்க? உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? எனக்கா பாசம் இல்ல. நான் இந்த துப்பாக்கி என் பொண்ணை சுடுறதுக்காக எடுத்துட்டு வரல. என் பொண்ணு என் கூட வரலன்னா என்ன நானே சுட்டுக்குவேன். எனக்கு நீ அவரை காப்பாத்துற இல்ல சுட போறியா? கோக்குமாக பண்ணிட்டு இருக்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா? கொஞ்சம் அடங்குங்க. அடங்க மாட்டேன். யாருக்காகவும் அடக்கிக்கவும் மாட்டேன். அடக்கிக்காதீங்கண்ணே, வேணும்னா போயிட்டு வந்துருங்க. ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. உங்க பொண்ணு கிட்ட நாங்க பேசுறோம். நீங்க சொல்றதுதான் சரி. உங்கள மாதிரி பெரியவங்க எடுத்து சொன்னாதான் அவளுக்கு நல்லது கெட்டது புரியும். 2 நாள் கழிச்சு வருவேன். என் பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கணும். நான் வரேன். துப்பாக்கி இங்க கொடுத்துட்டு போயிடுங்க. அது வந்து துப்பாக்கி கையில இருந்தா எப்ப வேணாலும் சுட்டுக்க தோணும். ஆமா, நான் சுட்டாலும் சுட்டுக்குவேன். ஏன்னா நான் மானப்பேன். அதுக்கு தான் சொல்றோம், இந்த துப்பாக்கி இங்க வச்சுட்டு போங்க. நீங்க சொல்றதால இந்த துப்பாக்கி இங்க வச்சுட்டேன். உங்களை நம்பி போறேன். என்ன ஏமாத்திர கூடாது. என்ற குருவாயிரப்பா. ஐயா எங்க துப்பாக்கி காணோம்? என் தங்கச்சிங்க ஆசையா கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எங்க இயக்கத்துல மெம்பர் ஆனா உங்க தலைவிதியே மாறிடும். ஏன் தம்பி இது என்ன நடிகர் சங்க கூட்டமா இது? எங்க விசாலெல்லாம் காணோம்? திட்டு வசதி பிடிக்க போயிருக்காரு. நடிகர் சங்கம் போயிட்டு இதில் கூட்டு வந்துட்டியா? இப்போ என்ன செய்யணும் சொல்லுப்பா. கலநட்டு மாற்றணும், பாம்பு வைக்கணும், துப்பாக்கி எடுத்து சுடணும். துப்பாக்கி எடுத்துட்டு சுடணுமா? பணியாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தவளை கூட்டிகிட்டு வந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு சுடணுங்கிறேன். இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சி போச்சு? பிரியாணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது கொடுக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. வருஷம் பூரா பூ வித்து சம்பாதிக்கிற காசை நான் ஒரே நாளில் கொடுத்துருவேன். நரகத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையை நான் சொர்க்கத்துக்கு மாத்திடுவேன். யோசிக்காதீங்க. இப்ப சொல்லியும் என்னமோ எழுத கூப்பிட்ட மாதிரி நிக்குதுங்க. ஒருத்தன் கடிக்க பல்ல இருக்கா, அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தோல. தலைவா, உங்க பார்ட்னர் வந்திருக்காரு. இங்கப்பா, இந்த கழுத்து சொல்றத கேட்டா தான் உங்க கழுத்து தப்பிக்கும். வா, பிரியாணி சாப்பிட்டுட்டு யோசிப்போம். என்ன பார்ட்னர்? வணக்கம் தலைவரே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இந்தாங்க இந்த மாச கலெக்ஷன். வெயிட் சரியா இருக்கு. இப்படிமா. ஆமா, அங்க தாத்தா பாட்டிகளை வச்சு என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான்யா. இந்த மரியாங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுல்ல, நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்ட. அதுல நம்ம ப்ரொஃபசர் துலானி மாட்டிக்கிட்டான். தலைவா, எப்படியாவது துலானியை வெளியே கொண்டு வரணும். அந்த துல்லானியை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த சீனியர் சிட்டிசன் ஆபரேஷன். ஆபரேஷன் தியேட்டருக்கு போற மாதிரி இருக்காங்க. இவங்களை வச்சு என்ன தலைவரே ஆபரேஷன்? இப்போலாம் சின்ன பசங்க மேலதான் போலீஸ் சந்தேகப்படுது. இந்த மாதிரி வயசான தாத்தா பாட்டிங்கள்ட்ட பாம்பு கொடுத்து விட்டா போலீஸ் சந்தேகப்படாது. ஆனால் இதுக்கெல்லாம் லேஸ்ல செட் ஆக மாட்டேங்குதுங்க. எப்போ பழகி குரூப் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகுதுங்கன்னு தெரில. நீங்க குரூப்பா இருக்கிற பெருசுங்களை தூக்கின்னு வந்துட்டீங்கன்னா வேலை ஈஸியா. கரெக்டா சொன்னேன். டேய், பவர்ஃபுல்லா 3 பார்ட்டிங்களை பிடிக்கிறோம். அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அவங்க பயங்கர பிரச்சனையில இருக்கணும். உங்க பேரை சொல்லுங்க. சுகுமார். சுகுமார். இங்க பார்,
என் பேருக்குள்ள எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கவும் கூடாது குறைக்கவும் கூடாது அதுக்குள்ளேயே ஏதாவது மாற்ற முடியுமா? நீங்க குசுமார்னு பேர் வச்சுங்க. பாஸுக்கு நாத்தம் பிடிச்ச பேரை வைக்கிற நீ. குருஜி இவ்வளவு பெரிய டானுக்கு போய் குசுமார்னு பேர் வைக்கலாமா? இப்படி அசிங்கமான பேர்ல உங்களுக்கு எப்படி தான் தோணுது? இந்த பேரோட வைப்ரேஷன் நல்லா தான் இருக்கு. குசுமார் ஃபைனான்ஸ் லிமிடெட், குசுமார் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட், குசுமார் முறுக்கம்பிகள், குசுமார் ஃபிளாட்ஸ், குசுமார் நூடுல்ஸ், குசுமார் 4G மொபைல்ஸ். சபாஸ், இனிமேல் என் முன்னாடி நின்று எவனை பஞ்சு நாளைக்கு பேச மாட்டான்ல? பேசுவான். ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்க இருந்து தான் பேசுவான். ஏன்னா குசுமாருங்கிற சூறாவளி காத்து அவனால எடுத்து மூச்சு விட முடியுமா? சூப்பர் குரு, கை கொடுங்க. பாஸ், செல்லம்மா மேடம் உங்களை சுகுன்னு கூப்பிடுவாங்க. இனிமே எப்படி? டேய், என் ஒய்ஃபுக்கு என்ன பேர் மாத்தலாம்? இப்ப நீங்க குசுமார்னா உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் குசுமார். அதுதானே உலக நீதி. போட்டி போட்டுக்கிட்டு விட போறீங்க 2 பேரும். நீங்க குசுமார்னு தினம் 108 தடவை எழுதி பழகணும். நாளை காலையில நாம 2 பேரும் பேங்க்குக்கு போறோம். குசுமாருங்கிற உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி லோடக்குன்னு இவ்வளவு அமௌண்ட்டை